ஹலோ மக்களே! நம்ம யூகேல த்ரோப்ன்ற தீம் பார்க் போயிருந்தோம். வாங்க எப்படி இருக்குன்னு பார்க்கலாம். கார் பார்க்லயே பாருங்க செம கூட்டம். லாஸ்ட் இயர் நம்ம போன டைம் வந்து பார்த்தீங்கன்னா, ஸ்கூல் ஹாலிடேஸ், சம்மர் பிரேக்குன்றதால உள்ள போறதுக்கே ஒரு 1/2 அன் ஹவர் டூ 1 ஹவர் கிட்ட ஆயிருச்சு. செம பெரிய கியூ. தீம் பார்க்கு செம பெருசு காய்ஸ். ஒரு சின்ன அட்வைஸ் என்னன்னா, நீங்க இந்த மாரி யூகேல தீம் பார்க்ஸ் போறீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு என்ன ப்ரிஃபர் பண்றேன்னா, கண்டிப்பா நீங்க வந்து அந்த விஐபி பாஸ் வாங்கிக்கணும். அது வாங்குனா தான் எல்லா ரைடுக்கும் சீக்கிரமா போ முடியும். அப்படி இல்லன்னா எவ்ரி சிங்கிள் ரைடுக்கு வந்து பார்த்தீங்கன்னா, நீங்க 2 ஹார்ஸ், 3 ஹார்ஸ் கியூ நிக்கணும். பட் இங்க கொஞ்சம் எக்ஸ்பென்சிவா இருந்துச்சு. நீங்க போறது வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வீக் டேஸா பிளான் பண்ணி போனீங்கன்னா, உங்களுக்கு இன்னும் நல்லா எல்லா ரைடும் ஈஸியா போயிட்டு வரலாம். எல்லாத்தையும் கவரும் பண்ணிறலாம். நாங்க வந்து ஆப்போசிட்டா பிளான் பண்ணோம். எந்தெந்த ரைட்ஸ்லாம் வந்து ஃபர்ஸ்ட்டு லாஸ்ட்ல இருக்கோ, அதெல்லாம் போய் அட்டெம்ப்ட் போட்டு மக்கள் உள்ள போறதுக்குள்ள, அதுக்கப்புறமா அப்படியே ரிவர்ஸ்ல இருந்து வந்தோம். பட் ஓவராலா தீம் பார்க் என்ன கேட்டீங்கன்னா, இது 10 அவுட் ஆஃப் 10 தான் சொல்லுவேன். லாங்கஸ்ட் ரைடு ரோலர் கோஸ்டர் ஒண்ணு இருந்துச்சு. இன்னொன்னு வந்து டாலஸ்ட் ரைடு ஒண்ணு இருந்துச்சு. அ பட் கியூஸ் தான் சொன்ன மாரி கொஞ்சம் எல்லாத்துக்கும் வந்து 1 ஹவர்ஸ் நிக்க வேண்டியதா இருந்துச்சு. பட் எவ்ரி சிங்கிள் ரைடு வொர்த் த மணின்னு நான் சொல்லுவேன். ஏன்னு கேட்டிங்கன்னா, எல்லா ரைடுமே இங்க வந்து ரொம்ப சூப்பர்பா இருந்துச்சு. இதோ இந்த ரைடு வந்து பார்த்தீங்கன்னா, இது ரோலர் கோஸ்டர் மாதிரி இல்ல. சும்மா ஒரு ட்ரக்ல போற மாரி தான் இருந்துச்சு. செம்ம டாலா போயிட்டு மேல இருந்து ஃப்ரீ ஃபால் ஆச்சு. த்ரில்லிங்கா இருந்துச்சு. ஆ இந்த மாதிரி த்ரோப் என்ன கேட்டிங்கன்னா, யூகேல 2டே 2 தான் ரொம்ப பெஸ்ட்டு. த்ரோப்பு ஆ இன்னொன்னு வந்து ஐயோ! ஆல்டன் டவர்ஸ். நான் வந்து த்ரோப்பே ப்ரிஃபர் பண்ணுவேன். ஏன்னா, இங்க வந்து வாட்டர் ரைடும் சேர்ந்து இருக்கு. பட் ஆல்டன் டவர்ஸ்ல அப்படி இல்ல. வாட்டர் ரைட்ஸ் தனியா இருக்கும். மத்தபடி நார்மல் ரைட்ஸ் தனியா இருக்கும். நம்ம 2 தீம் பார்க் தனித்தனியா போய் ஆகணும். பட் இங்கேயுமே வந்து பார்த்தீங்கன்னா, உள்ள ஸ்டே பண்ணுறதுக்குலாம் ஆப்ஷன் இருக்கு. நெறைய பேர் ஸ்டே பண்ணி 2 நாள், 3 நாள்லாம் எக்ஸ்ப்ளோர் பண்ணுவாங்க இங்க தீம் பார்க்ஸ. நம்ம ஊர்ல எப்படி காலையில போயிட்டு ஈவினிங் வந்துருவோம். பட் இங்க அந்த ஆப்ஷன் இருக்கு. அதே மாதிரி நான் சொல்லிட்டு இருந்தேன் பார்த்தீங்களா, இதுதான் ஹைபீரியா. ஆ யூகேல ரொம்ப யூகேன்னு இல்ல எனக்கு தெரிஞ்சு யூரோப்லயே வந்து ரொம்ப லாங்கஸ்ட் ரைடு. ஏன்னா 1 மினிட் 30 செகண்ட்ஸோ சம்திங் ஏதோ போச்சு இந்த ரைடு. இத பாருங்க இவ்ளோ பெரிய ரோலர் கோஸ்டர் சுத்தி சுத்தி போச்சு. பட் நாங்க லைன்ல 2 1/2 ஹவர்ஸ் நின்னுட்டுருந்தோம். கால் செம வலி. ஒரு ஸ்டேஜ்ல மழை வேற பெய்ய ஆரம்பிச்சுருச்சு. மழை பெஞ்சா இந்த மாரி ரைட்ஸ்லாம் இங்க ஸ்டாப் பண்ணிருவாங்க சேஃப்டி கன்சர்ன்க்காக. பயந்துட்டே இருந்தேன். உள்ளக்க நாங்க காலடி எடுத்து வைக்கிற வரைக்கும் பயமா இருந்துச்சு. அதுக்கப்புறமா ரைடு உட்கார்ந்தது தான் தெரிஞ்சது. அந்த 1 மினிட் எப்படி போச்சுன்னே தெரியல காய்ஸ். பயங்கரமா இருந்துச்சு. செம்ம த்ரில்லிங்கா, எக்ஸைட்டிங்கா இருந்துச்சு. நீங்க லண்டன் சரவுண்டிங்ல இல்ல யூகேல ஏதாச்சும் தீம் பார்க் பிளான் பண்றீங்க அப்படின்னா, நான் உங்களுக்கு கண்டிப்பா த்ரோப் ப்ரிஃபர் பண்ணுவேன். அதுக்கப்புறமா ஆல்டன் டவர்ஸ் போங்க. ஆல்டன் டவர்ஸ்ல இவ்ளோ ரைட்ஸ் இருக்காது. இத விட கொஞ்சம் கம்மி தான். பட் எக்ஸ்பென்சிவ் தான் அது. இத கம்பேர் பண்றப்ப. உங்களுக்கு எது பெஸ்ட்டா இருக்கோ சூஸ் பண்ணிக்கோங்க. பட் நான் உங்களுக்கு கண்டிப்பா மஸ்ட் கோன்னு சொல்றது த்ரோ பார்க் தான். இந்த மாதிரி நெறைய வீடியோஸ யூகே பத்தி தெரிஞ்சுக்க நம்ம சேனல லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க பாய்ஸ் அண்ட் கேர்ள்ஸ்.